ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரசம். என்னடா ரசம் அப்படி இது ஒரு ரெசிபியா அப்படின்னு நினைக்காதீங்க. ரசத்தில் தாங்க நிறைய மிஸ்டேக் வரும். கசப்பு வந்துடும், இல்லைனா தண்ணி அதிகமாகிடும், அப்படி இல்லைனா கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாகிடும். கரெக்டான அளவுகளோட ரொம்ப டேஸ்ட்டாக நான் சொல்கிற அளவுகளோட ரசம் வைங்க. நீங்கள் அடிக்கடி இப்படி தான் செஞ்சு பார்ப்பீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நான் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். இதை வரமல்லி அப்படி இல்லைனா கொத்தமல்லி வதன்னு சொல்லுவாங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நான் காரத்துக்கு ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக இருந்த மிளகானா 2 எடுத்து இந்த மாதிரி ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 6-7 பல்லு பூண்டு, இது பெரிய பூண்டுங்கிறதுனால 6-7 பல்லு பூண்டு எடுத்து சும்மா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தாச்சு. நீங்கள் சின்ன பல்லு பூண்டுனா ஒரு முழு பூண்டே எடுத்துக்கலாம். இப்போ ரசப்பொடி ரெடி ஆனதும் நம்ம இந்த புளியை கையாலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அதனோட சக்கையை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த புளி கரைச்சி அதோடய விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி 2ஆக நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை நம்ம எடுத்துடணும். இது ஹெல்த் வைஸாகவும் ரொம்ப நல்லதில்லை, நமக்கு ரசம் கரைக்கிறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியில் இருக்கிற அந்த தண்டு பகுதியை எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நாட்டு தக்காளியாக எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளின்ற பேரில் இந்த மாதிரி தக்காளி தான் கிடைக்குது. ஸோ கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதோடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கையாலேயே நீங்கள் இதை கரைச்சி விடுங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் போட்டு தக்காளி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கையால் இந்த மாதிரி கரைச்சி ரசம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படி நல்லா அழுத்தி புழிஞ்சு இந்த மாதிரி கையால் ரசத்தை நீங்கள் நல்லா தக்காளியை கரைச்சி விட்டுருங்க. தக்காளி எல்லாம் நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இந்த ரசம் ஒரு 4 பேர் நம்ம சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு வச்சுருக்கேங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, அதோடு சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு நீங்கள் சீரகமும் ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதனோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் செய்யும் போது கம்ப்ளீட்டாக அடுப்பு சிம்மில் இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஒரு 5-6 வரமிளகா, பச்சை மிளகா 1 எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா சும்மா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த டைமில் நம்ம ரசத்தை இப்படி எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. அது மாதிரி சேர்க்கும் போது தான் கசப்பு தன்மை வருது. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேருங்க. ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடி கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் இருக்கணும். ரசத்தை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடவே கூடாது. அது சுத்தமாக நல்லா இருக்காது. சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நுரக்கட்டி அங்கங்கே கொதி வரும். இந்த டைமில் 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டா நல்லா மணக்க நம்மளுக்கு சுவையாக ரசம் தயாராகிடும். நான் சொல்கிற இந்த அளவுகளோடு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியில் நமக்கு ரசம் தயாராகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.